சாம்சங்லேருந்து கேலக்ஸி A05 அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.7 இன்ச்சுக்கான HD+ ரிசீவ் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது நார்மலாக வாட்டர் ஆர்ட் மாஸ் டிஸ்பிளேயாக வருது. அதே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இது மீடியாடெக்கோட Helio G85 அப்படிங்கிற 12 நானோமீட்டர் ப்ராசர் கொடுக்குறாங்க. ப்ராசரோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக பார்க்கும்போது 114 ரேங்க் வருது. அதாவது ரொம்ப இன்டர்னல் ப்ராசராக வருது. வாட்ஸ்அப் மாதிரியான 1-2 ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேயாக இருக்கும். மற்றபடி கேம்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கும் மல்டி டாஸ்கிங் செட் ஆகாது. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 4GB RAM with 64GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் வருது. RAM மற்றும் LPDDR 4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் eMMC 5.1 ஆக வருது. ஸோ ஸ்டோரேஜுமே ஸ்லோவாக தான் இருக்கும். மற்றபடியாக மைக்ரோ ஸ்டிக்கருக்கான சப்போர்ட் இருக்கு. 1TB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். மேலும் இந்த ஃபோன் Android 13 1A கோர் இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. ஸோ கோர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது லைட் வெயிட்டான யூஐயாக கொடுத்துருக்காங்க. அதனால குட்டி ஆப்ஸ் ரன் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த ஃபோன் செட் ஆகும். மைக்ரோ ஸ்டிக்கருக்கான சப்போர்ட்டும் இருக்கு. டெடிகேட் சிம் செட்டை தராங்க. இது மூலமாக 1TB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். கேமராஸை பொறுத்தவரையும் ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா இருக்கு. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது f1.8 அப்பேச்சில் வருது. ரெண்டாவது 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.4 அப்பேச்சில் தராங்க. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் தராங்க. ஃப்ரண்ட் சைடில் 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா செல்ஃபிக்காக கொடுத்துருக்காங்க. இது போக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட சைடில் உள்ள பவர் பட்டனில் தராங்க. 3.5 ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குது. ஃபோனோட வெயிட் 195 கிராம் வருது. இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் கிடையாது. மற்றபடி 4Gக்கான VoLTE சப்போர்ட் இருக்குது. இது போல் டியூல் பேண்ட் வைஃபை ப்ளூடூத் 5.3 மாதிரி விஷயங்களும் தராங்க. பேட்டரிஸை பொறுத்தவரையும் இதில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. ஸோ வழக்கம் போல் எல்லா விதமான சாம்சங் ஃபோன்லேயும் இருக்கிற மாதிரி இதுலேயுமே சார்ஜர் இருக்காது. ஸோ சார்ஜர் தனியாக தான் வாங்க வேண்டியிருக்கும். கலர்ஸை பொறுத்தவரையும் லைட் க்ரீன், சில்வர், பிளாக் அப்படிங்கிற 3 கலர்ஸில் வருது. கடைசி அதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM with 64GB ஸ்டோரேஜ் விலை 9999 அப்படிங்கிற விலையும், 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 12499 அப்படிங்கிற விலையில் விற்கிறாங்க. இந்த ஃபோன் வந்து சாம்சங் வெப்சைட்லையும் ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த சாம்சங்கோட கேலக்ஸி A05 பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.